காணாத காணலாம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இப்போ இது மலை நன்னாரின்னு சொல்லியிருக்கீங்க. அதை தலை இலை இதை பற்றி சொல்லியாச்சு. இந்த பூ, அதை சுக்கரன், அந்த சந்திரன் எல்லாம் சொல்லிட்டீங்க. அதனுடைய பயனை சொல்லிட்டீங்க. இப்போ அதனுடைய வேர் என்ன செய்யும், எது செய்யணும் சொல்லிடலாமா? யூடியூப் சேனல் நம்ம அன்பர்களுக்கு சொல்லிடுவோம். நல்லது. நேர்களே, முதல்ல அபிஷேகத்தை பற்றி போன பதிவில் சொல்லிட்டோம். இப்போ வேரை பற்றி சொல்லியிருக்காரு. வேரை பற்றி சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி இறைவன் வேண்டிக்கிறோம். ஓம் ஸ்ரீ கைலாசகம்பளி சட்டமில்லாத திருமலுக்க ரசவத பாலசா எல்லாமல்ல இறைவன் அளவுக்கு வீட்டு நோயற்ற வாழ்வும் குறைவிட்டு செலுத்திக் கொள்ளும். இந்த காணாத கால சேனலை பார்த்துக்கொண்ட அகில உலகிற்கு என் உயிர் மேலான ரத்த சொந்தங்கள் செத்த சொந்தங்கள் மாதாபிதா குருதேவங்கள் சகோதரர்கள் நேர்கள் அனைவருக்கும் அவளுடைய குடும்பத்தாருக்கும் அந்த எல்லாமல்ல இறைவன் சித்திரவர்களும் என் சொல்லிக்க தோல் சகுமணி ஆட்சி பரிபூர்ணம் கழித்து அந்த வேதாமிகளை விளையாட்டுடைய ஆட்சி விலையெல்லாம் சேர்த்து வச்சு அந்த முருகப்பெருமாசி நோயற்ற வாழ்வும் குறைவட்டை செலுத்திக் கொள்வது எங்கு சென்றாலும் சகல சகபாயத்து கொடுத்து வெட்டி வாயசூட முருகப்பெருமான் துணை இருக்கும். சிவசக்தி ஆசையும் வராகி அம்மா தாயோடைய ஆசையும் வாழை சொரிப்பேட தாயோடைய ஆசையும் அகில உலகங்களுக்கு அனைத்து குலதெய்வங்களை ஆசையும் கூட இருந்து சின்ன கருப்பு பெரிய கருப்பு பாண்டிமுனி அகில உலகில் அனைத்து கருப்புச்சாமி கூட இருந்து தங்கள் அனைவரையும் படுத்திக்கின்ற சகலமான பில்லி சுனியாமல் கண்பன் திருஷ்டி ஓம்பளிப்பு கிரகங்கள் பிடிகள் சாபங்கள் தோஷங்கள் எதிர்கள் கருதுகள் சகலமான அசுவகாரிகள் அனைத்து நீங்கி சகலமான சௌகரியத்தோடு தாங்கள் நெடிக்கின்ற கைக்கின்ற சகலமான நன்மையான காரியங்கள் அனைத்து நல்லபடி இருக்க இறைவன் நல்வற்றி என்று பல்லாண்டு பலகோடி 100,000 வாழ்க வாழ்த்தி வழங்கி இந்த பதிவுப்படுகிறோம். இப்போ மலை நன்னாரியை பற்றி நம்ம பேசியிருக்கோம். போனதில் அவசரங்கள் மருந்தை பற்றி சொன்னோம். இப்போ இதோட வேரோட மகிமை பற்றி சொல்ல போனோம். இந்த வேர் கரெக்டாக வியாழக்கிழமை அழுத்தி வெள்ளிக்கிழமை போய் காலை 6 to 7 போய் எடுக்கணும். வியாழக்கிழமை இருந்தால் ராகு நேரம் வரும், யமகண்ட நேரம் 6 to 7 வரும். அதனால் மதியம் 1 to எடுத்தாலும் 1:00 to 3 மணி வரைக்கும் ராகு நேரம் வரும். அதுங்களாட்டி எடுக்கணும். 1 to 1:30 எடுக்கணும். அப்போ தான் குருவாரம். இல்லையா நைட்டு 8 to 9. ஆனால் இரவில் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. ஆபத்துக்கு பாம்பளின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. முடியாத பட்சத்துக்கு அங்கேயே எடுக்கலாம். எங்கள் குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, எடுத்துருக்கேன். பல நாளைக்குது நேர்களே. ஆமாம், சரி. அதில் எடுக்க முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை பார்த்து எடுத்துங்க. காலை 6 to 7 பஞ்சாயத்து இல்லாத அப்படி எடுத்து இந்த மூலி சர்வ நசிவசி உன் உடலில் நிற்க ஓம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு மூலி இந்த மூலி சர்வசித்த ஆட்டு மூலி நசிவசி உன் உடலில் நிற்க ஓம் சிவா அப்படியே 12 முறை சொல்லி அதுக்கு காப்பு கட்டி இந்த மூலிகை எடுத்து மூலிகை எடுக்கக்கூடாது, வேறு மட்டும் எடுக்கிறீங்க. வேறு எடுத்து வெள்ளைப்பட்டு துணியில் போட்டு சுற்றி அதை அப்படியே வெள்ளியில் லாக்கரில் சாமி அதை குளிச்சு பண்ணுங்க. நேர்களை பார்த்திங்களா, இந்த மாதிரி வட்டம் வடிவமான இதைத்தான் நம்ம வட்ட வடிவமான சக்கரம் சொல்கிறோம். வட்ட வடிவம் போட்டு நடுமையம் கோடு, அதுக்கு ஒரு நடுமையம் கோடு சூளம், 4 பக்கம் சூளம் போட்டு மேலே நசி கீழே மசி அப்படிங்கிற அச்சரம் தான் இந்த அச்சரம். இதைத்தான் நம்ம சொல்லிக்கிருக்கோம். நேர்களே, இந்த மாதிரி சொல்லி போட்டிங்கன்னா ஏகப்பட்ட வேலையை செய்யும். அதுக்கு முன்னாடி இப்போ இதை பார்த்துக்கிறீங்க, இதோட விஷயத்தை சொல்லிடுறோம். இந்த சக்கரத்தை ஒரு கொஞ்சம் துண்ணூரில் பரப்பி இந்த மாதிரி போட்டு விளக்கெண்ணெய் ஒரு 100 மில்லி வாங்கி வச்சு இந்த கர்ப்பிணி குழந்த தலைகளாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குதுங்கிற குழந்தை இதுக்கு புறாமே என்ன செய்றீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி தகட்டில் போட்டு, தகட்டில் போடாமல் துண்ணூரில் போட்டு அவங்க பேர் அவங்க அம்மா பேரை எழுதி இவங்களுக்கு நல்லபடியாக பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திர வெட்டிகாடு இளைஞர் எழுபதுக்கே வந்து செப்புக்குளம் பண்ணி அன்றைக்கி போனால் அவ்வண்ணே வருமணி இவண்ணே நான் ஒரு தியானத்தை கொடுக்க மார்க்கொண்டு நிற்க மணிக்குள் நிற்க பிள்ளைக்குள் நிற்க பிள்ளைக்குள் நிற்க விழுவிழு குதி ஓம்காரி நசவசி ஓம் சிவாகா அப்படிங்கிற அந்த மந்திரம் இதில் இருக்குது. இதை அப்படியே சொல்லி யார் வேணும்னா செய்யலாம், ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி செஞ்சோம்னா 21 தடவை இதை சொல்லி அதை எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். அந்த கர்ப்பிணி ஸ்திரிக்கு 2 மாதம் 3 மாதத்துலேருந்தே கொடுக்கலாம். டெய்லி அதை பூச்சிட்டு வரும்போது கர்ப்பம் கலையாது.
ஆப்ரேஷன் இல்லாமல் நல்லபடியாக பிரசவம் சுகப்பிரசவம் ஆகும் நேயர்களே. ஒன்றும் கலப்பெல்லாம் 6000 பேத்துக்கு உங்களுக்கு இது மாதிரி சரியாக இருக்குது. இது வந்து ஈரோட்டு மாவட்டத்தில் அவர் ஒரு 80 வயசு குருமார்கள் அவர் இறந்துட்டார். அவர் சொல்லி கொடுத்த வித்தை நானும் நிறையா பேத்துக்கு இது நடக்குமான்னு செஞ்சு பார்த்தாச்சு. 100% நடக்குது நேயர்களே. அதனால் தாராளமாக செஞ்சுக்கலாம். இது எந்த பத்தியமோ எந்த பிரச்சனையோ எந்த தந்திரம் மந்திரம் எதுவும் கிடையாது. இதுதான் விஷயம். அதனால் அனைவரும் பயன்படுத்தி கொடுக்கலாம் கொடுக்குறோம். மேலே இருக்கிற சக்கரம் மெயின் சக்கரம் இதான் நசி மசி அப்படிங்கிறது. இது எல்லா சேனலும் நான் சொல்லிக்க நசி மசின்னு இதே அந்த சக்கரம் நசி மசின்னு இப்போ சொன்ன பிரகாரம் இந்த வேருக்கு காப்பு கட்டி எடுத்து வெள்ளி லாக்கரில் போட்டு வெள்ளி தகுட்டில் நான் ஒரு 3 இன்ச்சில் கட் பண்ணி அதில் இந்த சக்கரத்தை போட்டு நசி மிஷின் போட்டு அதுக்குள்ளே இந்த வேரை வச்சு சுருட்டி வெள்ளி லாக்கரில் வச்சுட்டு தான் நசி மிஷிங்கிற மந்திரத்தை சொல்லணும். இது குழந்தைக்கு உண்டானது. நான் சொல்கிறது நசி மிஷிங்கிற மந்திரம் பொதுப்படையான மந்திரம். நசி மிஷின் 1008 தடவை சொல்லி 48 நாள் இது மாதிரி காலையில் தினமும் 1008 சொல்லி 48ஆம் நாள் சக்கரை பங்கு வெள்ளை பங்கு வச்சு உங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்து வேண்டி இன்னார் மகள் இன்னார் எனக்கு எனக்கு குடும்பத்தில் கஷ்ட நஷ்டம் பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படி வேண்டிக்கணும். நேயர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மூலிகை அந்த வேர் எடுத்து அதை நல்லா கருக்கி ஜவ்வாது புழுகு கஸ்தூரி சிட்டாமலைக்கெண்ணெய் இன்னும் இதில் இருக்கின்ற காராம்பசி நெய் வாசனை திரவியங்கள்லாம் போட்டு அரைச்சி மையாக்கி இந்த ஒரு 40 நாள் செஞ்சு அந்த மையை வச்சுக்கலாம். அது ஆக்கில் வச்சுக்கலாம். இது ஒரு முறை. இதுவே சத்தா போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இதுலேயே இந்த வெள்ளை பாசானம் இந்த பார்த்திங்களா சங்கு பாசானம் தான் அது, வெள்ளை பாசானம் கிடையாது. அது 50% வேலை செய்யும். இதுவே கீழ் சட்டி மேல் சட்டி வச்சு எரிச்சோம்னா மேலே போய் பழக்கமாகி வெள்ளை பாசானம் நிற்கும். அப்படின்னு செஞ்சுக்கலாம். இந்த வெள்ளை பாசானத்துலேருந்து சத்து பிரித்து எடுத்து அந்த சத்தை வந்து நம்ம இந்த ரசமணிக்கு ஊட்டியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது சாதிலிங்கம். இந்த சாதிலிங்கத்துலேருந்து இந்த ரசம் எடுத்துருக்கோம். இந்த ரசத்துலேருந்து இந்த ரசமணி செய்திருக்கேன் நேயர்களே. இந்த மலை நன்னாரி சத்தை இந்த ரசமலை ஏற்றிருக்கேன் நேயர்களே. அந்த வேலைகளும் அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியது இந்த ரசமணி நேயர்களே. நீங்களே செஞ்சுக்கலாம். அடுத்த பதிவில் நாங்கள் இதை போடுறோம் என்று குறிக்கணும். இது தெரியும் கீழே அறிக்கப்படி இந்த ரசமணியை நீங்களே செஞ்சுக்கலாம். ஏற்கனவே பல பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கோம், செய்து காட்டியிருக்கோம். இந்த மணியை நீங்களே செஞ்சுக்கலாம் நீங்களே. இது அப்படிப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய அற்புதமான ரசமணி நேயர்களே. அதனால் அனைவரும் இது முறையாக செய்து முறையாக பயன்படுத்திக்கிங்க. இப்படி செய்யும்போது என்ன இருக்குன்னா இப்போ சொன்ன பிரகாரம் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். காரியங்கள் ஜெயமாக நேயர்களே. காரியங்கள் ஜெயமாகும். காரியங்கள் ஜெயமாக மட்டும் இல்லை, நம்ம நினச்சது நடக்கக்குண்டான வேலைகளை செய்யும். மெமரி பவர் கூடும். அதே மாதிரி ஆக்னை 7 சக்கராவை ஓப்பன் பண்ணி அதுக்கு உண்டான தன்மையும் செய்யக்கூடிய அற்புதமானது. ஏன்னா இது வெள்ளைப்பாசானங்கிறது குருவோட ஆதிக்கம் உள்ளது. இதிலேருந்து சத்து பிரித்து இந்த லிங்கம் சூரியனுடைய அம்சம் இந்த ரசத்துலேருந்து இதை சேர்த்துருக்கோம். இதுவும் சந்திரனுடைய ஆதிக்கமும் குருவோட ஆதிக்கமும் இந்த மூலிகையில் இருக்கிறீர்கள். இந்த மாதிரி சத்துக்களை இப்படி காம்பினேஷன் பண்ணியிருக்கிறீங்களே, இது சித்தர்கள் முறை. அதனால் அனைவரும் இதை பயன்படுத்திங்க. இது மாதிரி நீங்களே செய்யலாம். அடுத்த பதிவை நோக்கி நம்ம செல்வோம் நேயர்களே. அடுத்த பதிவில் இது மாதிரி சொல்கிறோம். அப்புறம் அகில உலகிற்கு அனைத்து தெய்வங்களும் முருகன் வந்து எல்லாத்துக்கும் இந்த மூலிகை வளங்களை காப்பாற்றி எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சுருக்காரு. அகஸ்தியர் பெருமான்கிட்ட கொடுத்து எல்லாத்துக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாத்துருக்காரு. நோய்களை தீர்த்துருக்காருனாங்களே. ஆகினால அன்றைக்கே தெய்வங்களை சுற்றுச்சூழலை பாதுகாத்துக்கு மக்களை காப்பதற்கு. அதே போல் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஐநா சபை கொண்டு அனைத்து துறையில் இருக்கிற அதிகாரிகள் கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அதிகாரி கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொண்டு மாநில அரசு மத்திய அரசு அனைத்து துறை அதிகாரிகள் அனைத்து துறை அமைச்சர் கொண்டு நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, மரம் செடிகள்லாம் வழங்கப்பா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்களே. அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் திருப்பாந்தொட்டு வழங்குகிறோம். விவசாயம்லாம் நிறைய வளர்த்துக்காங்களே, அவர்களுக்கும் நிறைய திருப்பாந்தொட்டு வழங்குகிறோம். ஏன்னா அவங்களாம் வளர்க்கங்காட்டி நம்ம உயிரோடு இருக்கோம். இல்லாட்டி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறைஞ்சி போயிருங்க இருக்கவே. அதனால் நினைக்கிறேன் இதெல்லாம் பத்தாது, நிறைய என்ன வளர்க்கணும். அதனால் நினைக்கிறே சுற்றுச்சூழலை இந்த மாதிரி மரம் செடி கொடிகள் மூலிகைலாம் நிறைய வளர்க்க நேயர்களே. இது மாதிரி இதெல்லாம் கிடைக்காது நேயர்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் இப்படி வளர்க்க சொல்கிறோம், சுற்றுச்சூழலில் என்னன்னு சில பேருக்கு புரியாத அன்பர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்காங்க நேயர்களே. அதனால் நேயர்களே எப்படி அப்படின்னா அகில உலகிற்கு அனைத்து மரம் செடி கொடிகள் மூலிகைகள் மேற்கொண்டு அனைத்துமே என்ன செய்யுது அப்படின்னா நம்ம விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கெட்ட காற்றை வாங்கிக்கிட்டு நல்ல சுத்தமான ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது, சாப்பாடை கொடுக்குது. அதை நம்ம வாங்கி சாப்பிட்டு கெட்ட காற்றை கொடுக்க அது சாப்பிடுது நேயர்களே. இப்படி தான் இறைவன் வந்து பண்டமாட்டு முறையில் சொல்லியிருக்காரு. உங்கள்கிட்ட இருக்கிறது எனக்கு வேணும், என்கிட்ட இருக்கிறது உனக்கு வேணும். அப்படி தான் அன்றைக்கே கூட்டு உயிர்வை நாட்டு உயிர்னு இறைவனே படைச்சி வச்சுருக்காரு. அப்போ அவர்களுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடை நம்ம கொடுக்குறோம் ஆக்சிஜனை சாப்பிட்டு. ஆனால் நமக்கு தேவையான
நம்மக்கிட்ட வாங்கி கார்பன் டை ஆக்சைடு சாப்பிட்டு ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது. அப்பேற்பட்ட கொடுக்குற மூலிகை மரச்செடிகளை நம்ம அழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. நோய் நொடி தான் வரும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லாமல் போகும். அப்படி பாதுகாப்பு இல்லைன்னு நோய் நொடி தான் நிறையா வரும். யாரும் காப்பாற்ற முடியாது. ஆயினால என்னங்களே அனைவரும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாருங்க. இதுதான் மேட்டர் நேயர்களே. அதுக்கு தான் அகில உலகில் அனைத்து ஐநா சபைகளும் அனைத்து பாரத பிரதமரும் கொண்டு அமைச்சரும் கொண்டு சுற்றுச்சூழல் அதிகாரி அனைவரும் சேர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாருங்க எல்லா பக்கம் சொல்லிக்கிட்டு மரம் செடி கொடிகளாம் நடுங்கன்னு சொல்கிறாங்க. என்னன்னு யாருக்கும் தெரியலை. தெரிஞ்ச எல்லாம் நடுவாங்க. நம்மளை நாமே அழிச்சிக்கலாம். அதை ஒன்று அழிச்சோம்னா நம்ம சாகிறோம்னு அர்த்தம். நோய் வந்துடும். ஏன்னா ஆக்சிஜன் அதுக்கு நின்று போயிடும். ஆக்சிஜன் நின்று போயிட்டா நமக்கு குறைஞ்சி போயிடும். இப்போ ஆஸ்பத்திரியில் எத்தனை கேஸ் போச்சு? போச்சுல. ஏன்? ஆக்சிஜன் இல்லை. பற்றாக்குறையினால தானே. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லாதனால ஆக்சிஜன் லெவல் இல்லைனால நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகவில்லை. அப்படி எத்தனையோ பேர் போய்க்கிருக்கோம். அது மாதிரி போகக்கூடாது அப்படின்னு தான் அனைத்து துறை அதிகாரிகள் அனைத்து துறை அமைச்சர்களுக்கு ஐநா சமூகம்னு சொல்லிக்கிறாங்க. சுற்றுச்சூழலை பாதுகாருங்கன்னு. அப்போ மரம் செடி கொடிகள்லாம் நிறையா வளங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆக்சிஜன் நிறையா விடும்போது நமக்கு தேவையான ஆக்சிஜன் வைக்கலாம். ஆஸ்பத்திரியில் போனோன்னா ஆக்சிஜன் வச்சோன்னா அப்படிங்கிறான். அது மாதிரி அது அங்கே உள்ளே போனால். ஆனால் இங்கே இயற்கையாகவே அது கிடைக்கல. அப்போ இயற்கையாக கிடைக்கிறது யார் கொடுக்குறா? மரம் செடி கொடிகள் தானே கொடுக்குது. அப்போ அவங்க நம்ம வளர்க்கணுமா வேணாமா? வளர்க்கணும். அதுக்காக தான் அனைத்து துறை அதிகாரிகளுக்கு அனைத்து துறை அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழலை பாதுகாங்க, எல்லாத்தையும் காப்பாற்றுங்க, மரச்செடிகளை வளங்கன்னு சொல்லுங்கள் நேர்களே. அதனால் நேர்களே அனைவரும் இதை பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு ஒரு மரம், வீட்டுக்கு ஒரு இது மாதிரி கிடைக்காத அரிய பெரிய மூலிகைகள் எல்லாம் வளங்க. நம்ம வருங்கால சந்ததியரை காப்பாற்றணும் நேர்களே. நம்ம வீடு நல்லா இருக்கணும், தெருவு நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், இந்தியா நல்லா இருக்கணும், அகில உலகங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல். அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் திருப்பாதம் தொட்டு வணங்கி மூலிகைலாம் வளங்க. இது மாதிரி மூலிகைலாம் எல்லாம் வளர்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது. மரம் செடிகள்லாம் வளங்க என்று கூறிக்கொண்டு இது வரைக்கும் பார்த்துக்கின்ற அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட போயிடக்கூடாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், என்னத்தை ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வந்து கிளிக் பண்ணிட்டு போங்க. அவர் சொல்லிட்டார் ஐயா. அவங்க என்ன சொன்னார்? சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிளிக் பண்ணு சொல்லிட்டார். அது நல்லபடியாக செய்யுங்க நேயர்களே. எல்லாத்துக்கும் அது பயனுள்ளதாக காமிட்டோம். அதனால் நேயர்களே இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான அருமையான மூலிகை பற்றி உங்களுக்கு சொல்லிக்கணும்னா வர மணி மந்திர ஔஷதத்தை பற்றி சிறப்பாக இன்னும் அறிவுரிய கிடைக்காத சில அறிவுரிய விஷயங்களாக உங்களுக்கு சொல்லுவோம். இதை வந்து இந்த மணியை வந்து இங்கே வச்சுட்டு வந்தோம்னா ஆகினை 7 சக்கரம் வேலை செய்யறதுக்குண்டான வேலையும் செய்யினர்களே. மையம் அதே மாதிரி செய்யும், அந்த தாயத்தை அதே மாதிரி செய்யும், எல்லா வேலையும் செய்யினர்களுக்கு கூறிக்கொண்டு இது வரைக்கும் அதுக்கு அன்பாளர்களுக்கு மீண்டும் கொடானக்கூடிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத பாலகிருஷ்ணனும் மற்றும் திண்டுக்கல்லேருந்து 1 வரைக்கும் டவுன் சூராக வந்துருக்கு. ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்துவாங்க. வரதாச்சங்காமட்டு திருவள்ளூர் ஸ்கூல் ஏற்ற மாதிரி நத்தரோடு வழி RMDC காலனி நேயர்களே நமது இருப்பிடம். ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்துவாங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க நேயர்கள் என்று கூறிக்கொண்டு மற்றும் இதற்காக அருமாறுபட்டு உழைத்து கொண்டிருக்கின்ற நமது ஐயா தேனி மாவட்டத்திலிருந்து உயிர்மையான ரத்த சொந்தங்களான ஆண்டாள் சிவகரன் டைரக்டர் ஐயா அவர்களும் மற்றும் அதை ஊக்குவிக்கின்ற உதவி டைரக்டர் ஐயா உங்கள் பேர்? பி கோகுல்நாதன். உங்கள் சந்தோஷ் ஐயா இவங்க வந்து வளர்த்துக்கிருக்காரு ஐயா அவங்க. அதுபோல் இதை பார்த்துக்கொள்ள அன்பான நேயர்கள் அனைவரும் அகில உலகில் இருக்கிற அனைத்து குருமார்களும் அனைத்து துறைகளுக்கு அனைத்து அன்பர்களும் அவரவர்கள் கட்ட வித்தைகளை நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு ஒளிமுறையெல்லாம் கற்றுக் கொடுங்க. அவங்களும் ஒரு நல்ல வழியில் வந்து உங்கள் பேர் எப்பொழுது நிலைச்சிருக்கு நேயர்கள் என்று கூறிக்கொண்டு நம்ம நாடு இந்தியா அனைத்து வல்லரசாகும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் பல்லாண்டு வளர்க்கொடி வாழ்க்கை வாழ்க்கை வாழ்த்து வழங்கி விடுவீர்கள். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத பாலகிருஷ்ணன். நன்றி வணக்கம். எங்கள் குறிப்பினர் நன்றி வணக்கம்.